நல்வழி வெண்பா 1 முதல் 40 வரை. நாள்தோறும் நல்லதை செய்ய ஒரு தூண்டல். ஆசிரியர் ஔவையார். ஔவையார் அருளிய நல்வழி என்பது மக்கள் நேர்மையான வாழ்க்கையை வாழ வழிகாட்டும் 40 வெண்பாக்களை கொண்ட ஒரு தமிழ் நீதி நூல். இது ஒழுக்கம், நிலையாமை, ஈதல் மற்றும் பாவ புண்ணியம் உள்ளிட்ட வாழ்வியல் நெறிகளை எடுத்துரைக்கிறது. வெண்பா 1. புண்ணியமாம் பாவம் போல் போன நாள் செய்த அவை மண்ணில் பிறந்தாருக்கு வைத்த பொருள் என்னுங்கால் ஈதொழிய வேறில்லை. எச்சமயத்தோர் சொல்லும் தீதொழிய நன்மை செயல். விளக்கம். மனிதன் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் அவன் கூட வருவது அவன் செய்த புண்ணியம் பாவம் என்று கூறும் 2 மட்டுமே. இதை தவிர வேறு எதுவும் கூட வராது. அனைத்து சமயமும் கூறுவது தீமையை செய்யாதே, உன்னால் முடிந்த நன்மையை செய் என்பதுதான். வெண்பா 2. சாதி 2 ஒழிய வேறில்லை சாற்றின்கால் நீதி வலுவா நெறிமுறையும் மேதினியில் இட்டார் பெரியார் இடாதார் இழிகுலத்தார் பட்டாங்கள் உள்ளபடி. விளக்கம். உண்மை நெறிப்படி கூறுவதாயின் உலகத்தில் பிறந்த மனிதர்களில் 2 வகை ஜாதியினர்தான் உள்ளனர். ஒருவர் அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் நல்ல குணம் படைத்த மேலோர், மற்றொருவர் தன்னிடம் உள்ளவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து உதவாத கீழோர். மேலோர் கண்ட நீதிநெறி நூலில் சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். இதை நன்றாக உணர்ந்து கொள். வெண்பா 3. இடும்பைக்கு இடும்பை இயலுடம்பு இதன்றே இடும்பொய்யை மெய்யென்று இராதே. இடுங்கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழல் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு. விளக்கம். நிலையில்லாத இந்த உடம்பை மெய்யென்று கருதி அதற்கு அனைத்தும் செய்கிறாயே. மெய்யென்று கூறும் உடல் பொய் என்பதை உணர்ந்து வறியவருக்கு விரைந்து காலம் தாழ்த்தாமல் ஈகை செய்க. மக்கள் ஊழல் வினைப்படி நல்ல காரியம் செய்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் சொர்க்கம் உங்களுக்கு வாசல் கதவை திறக்கும். வெண்பா 4. எண்ணி ஒரு கருமம் யார்க்கும் செய் ஒண்ணாது புண்ணியம் வந்தெய்து போதல்லால் கண்ணில்லான் மாங்காய் விளவெறிந்த மாத்திரை கோல் ஒக்குமே ஆங்காலம் ஆகும் அவர்க்கு. விளக்கம். கண் தெரியாத குருடன் மாங்காய் அடிக்க முயற்சி செய்து அவன் கையில் வைத்திருந்த கோலை இழப்பதைப் போல் ஒருவன் காலம் அறியாமல் ஒரு செயலை செய்தால் அவனிடம் உள்ளதையும் இழக்க நேரிடும். நாம் செய்த புண்ணியத்தின் பலனாக ஒரு காரியம் கைகூடும் வேலை வரும் வரை நாம் செய்யும் எந்த முயற்சியும் பலன் தராது. அதனால் காலம் கருதி ஒரு செயலை தொடங்க வேண்டும். வெண்பா 5. வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா பொருந்துவன போமென் என்றால் போகா. இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாக நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில். நாம் மனம் வருந்தி அழைத்தாலும் நமக்கு இன்று இல்லாத பொருள் நமக்கு கிடைக்காது. அதுபோல் ஒன்றை வேண்டாம் என்று சொன்னாலும் அது நம்மை விட்டு போகாது. அனைத்து காரியங்களும் உறவுகளும் நாம் செய்த பாவம் புண்ணியம் என்ற 2 விஷயங்களின் மூலமே அமைகிறது. இதை உணராமல் தினம் தினம் புலம்பி நெஞ்சம் வருந்துவது மனிதர்களின் இயல்பு. வெண்பா 6. உள்ளது ஒழிய ஒருவருக்கு ஒருவர் சுகம் கொள்ள கிடையா குவலயத்தில் வெள்ள கடலோடி மீண்டும் கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு. விளக்கம். கடல் கடந்து போய் கை நிறைய பணம் சம்பாதித்தாலும் ஒருவருக்கு என்ன கிடைக்க வேண்டும், எதை அனுபவிக்க வேண்டும் என்று விதி நிர்ணயம் செய்கிறதோ அதுதான் கிடைக்கும்.
அடுத்தவருக்கு கிடைக்கும் சுகம் நமக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துவதால், எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பேராசையுடன் நினைப்பதால் என்ன லாபம்? வெண்பா 7. எல்லா படியாலும் எண்ணினால் இவ்வுடம்பு பொல்லா புழுமலி நோய் புன்குரம்பை நல்லார் அறிந்திருப்பார் ஆதலினால் ஆம்கமல நீர் போல் பிரிந்திருப்பார் பேசார் பிறர்க்கு. விளக்கம்: எந்த வகையில் ஆராய்ந்து பார்த்தாலும் இந்த உடம்பு நிலையில்லாதது, புழுக்களும் நோயும் நிறைந்து வாழும் குடிசை. இதை அறிந்த நல்லவர்கள் தாமரை இலை தண்ணீரில் வாழ்ந்தாலும் அதனுடன் ஒட்டாமல் வாழ்வது போல் இந்த உலகத்தில் பற்று இல்லாமல் வாழ்வார்கள். இந்த உண்மையை புரியாதவரிடம், உணர முடியாதவரிடம் இதை பற்றி பேச மாட்டார்கள். வெண்பா 8. ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த ஆயினும் ஊழ்கூட்டும் படியன்றி கூடாவாம் தேட்டம் மரியாதை காணும் மகிதளத்தீர் கேண்மன் தரியாது காணும் தனம். உலகில் நாம் சம்பாதிக்க வேண்டியவை எண்ணில் அடங்காது. இருப்பினும் விதி என்ன நிர்ணயம் செய்கிறதோ அதை தவிர வேறு எதுவும் நம்மிடம் சேராது. ஆதலால் பொருள் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையை விட்டு அடுத்தவருக்கு உதவும் நல்ல மனிதர் இவர் என்ற மரியாதையை முதலில் சம்பாத்தியம் செய்யுங்கள். வெண்பா 9. ஆற்று பெருக்கச்செடி சுடுமண்ணாலும் மவ்வா ஊற்று பெருக்கால் உலகூட்டும் ஏற்றுவர்க்கு நல்ல குடி பிறந்தார் நல் கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. விளக்கம்: கால் சுடும் அளவிற்கு நீர் வற்றி போய் வெறும் மணலாக ஆறு வற்றி போனாலும் அதை தோண்டுவோருக்கு ஊற்று நீர் கொடுத்து இந்த உலகத்திற்கு உதவும் நதியை போலே நல்ல மனம் படைத்தோர், நல்ல காரியங்கள் செய்யும் நல்ல குடியில் பிறந்தோர் தங்களுக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர் கேட்கும் போது தங்களிடம் உள்ள பொருளையும் கொடுத்து உதவுவார்கள். வெண்பா 10. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ மாநிலத்தீர் வேண்டா நமக்கும் அது வழியே நாம் போம் அளவும் எமக்கென் என்று இட்டு உண்டு இரும். விளக்கம்: பல ஆண்டுகள் அழுதாலும் இறந்தவர் திரும்ப இந்த பூமிக்கு வருவதில்லை. பல முயற்சி செய்தாலும் இறப்பை தள்ளி போடலாமே தவிர தவிர்க்க அல்லது தப்பிக்க முடியாது. இறப்பு உறுதியாக இறுதியில் வரும். ஆதலால் நமக்கு மட்டும் என்று சேர்த்து வைக்காமல் நம்மால் முடிந்த பொருட்களை அடுத்தவர்களுக்கு கொடுத்து நாம் வாழ வேண்டும். வெண்பா 11. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், இரு நாளுக்கு ஏல் என்றால் ஏலாய், ஒரு நாளும் என்னோடு அறியாய், இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிது. விளக்கம்: ஒரு நாள் எனக்கு பசி வேண்டாம், அமைதியாக இரு என்று சொன்னால் வயிறே நீ கேட்க மாட்டாய். சரி, உணவு அதிகமாக கிடைக்கிறது, ஆகையால் 2-3 நாட்களுக்கு தேவையானவற்றை இன்றே நிரப்பிக்கொள் என்றால் அதையும் செய்ய மாட்டாய். நாள் தவறாமல் ஒவ்வொரு வேளையும் உன்னை நிரப்புவதே பெரும் வேலையாக இருக்கிறது. உன் தேவைக்காகவே பலருடன் போராட வேண்டி இருக்கிறது. உன்னோடு வாழ்வது துன்பத்தை தருகிறது. வெண்பா 12. ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு. விளக்கம்: ஆற்றங்கரையில் உள்ள மரம், அரச வாழ்க்கை, போகம் ஆகியவை நிலையில்லாமல் அழிந்துவிடும். உழுதுண்டு வாழும் வாழ்வை விட மேலான வாழ்க்கை வேறு ஒன்று இங்கு இல்லை. மற்ற வேலை அனைத்தும் உழவை விட குறைவானவைதான். வெண்பா 13. ஆவாரை யாரே அழிப்பர், அதுவன்றி சாவாரை யாரே தவிர்ப்பர், ஓவாமல் ஐயம் புகுவாரை யாரே விளக்குவார் மெய்யம் புவியதன் மேல். விளக்கம்: வாழ வேண்டும் என்று விதி உடையவரை என்ன முயற்சி செய்தாலும் எவரும் கொல்ல முடியாது.
அதுபோல் இறக்க வேண்டும் என்று விதி உடையவரை யார் தடுத்தாலும் வாழ வைக்க முடியாது. எத்தனை முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் அடையாமல் பிச்சை எடுக்க வேண்டும் என்ற விதி உடையவரை யார் காப்பாற்ற முடியும்? இதுதான் இந்த பூமியில் கண்கண்ட உண்மை. ஒருவரை காப்பாற்றவோ அழிக்கவோ விதியை தவிர வேறு ஒருவராலும் முடியாது. அவரவரின் வினைக்கேற்ப உள்ள பலன்களை அனுபவித்துதான் ஆக வேண்டும். வெண்பா 14. பிச்சைக்கு மூத்த குடிவாழ்க்கை பேசுங்கால் இச்சை பல சொல்லி இடித்துங்கை சிச்சை வயிறு வளர்க்கைக்கு மானம் அழியாது உயிர் விடுகை சால உறும். விளக்கம்: நல்ல குடியில் பிறந்தவர்கள் வயிறு வளர்ப்பதற்காக அடுத்தவரை அண்டி அவரை புகழ்ந்து பிச்சை வாங்கி வாழ்வது சீச்சை என்று கூறும் அளவிற்கு இழிவான செயலாகும். இப்படி மானம் விட்டு உயிர் வாழ்வதை விட இறப்பது மேல். வெண்பா 15. சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. உபாயம் இதுவே. மதியாகும் அல்லாத எல்லாம் விதியே மதியாய் விடும். விளக்கம்: சிவாய நம என்று கூறும் 5 எழுத்து மந்திரமே விதியை வெல்லும் உபாயமாகும். அவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இதை தவிர நாம் மதி, அறிவு என்று நினைக்கும் அனைத்து விஷயங்களும் விதியின் வழியிலேதான் செல்லும். வெண்பா 16. தண்ணீர் நிலநலத்தால் தக்கோர் குணம் குடையால் கண்ணீர்மை மாறா கருணையால் பெண்ணீர்மை கற்பு அழியா ஆற்றல் கடல் சூழ்ந்த வையகத்துள் அற்புதமாம் என்றே அறி. விளக்கம்: கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் தண்ணீரின் குணம் பெருமை அது இருக்கும் நிலத்தின் தன்மையினாலும், நல்ல மனிதர்களின் குணம் பெருமை அவர் செய்யும் தர்ம காரியங்களினாலும், கண்ணின் பெருமை கருணை பொங்கும் விழிகள் மூலமும், சிறந்த பெண்ணின் குணம் பெருமை அவளின் கற்பினரை மாறா பண்பினாலும் நீ அறியலாம். வெண்பா 17. செய்தே வினை இருக்க தெய்வத்தை நொந்த கால் எய்த வருமோ இருநிதியம் வையத்து அரும் பாவம் என்ன அறிந்து அன்றிடாருக்கு இன்று வெறும்பானை பொங்குமோ மேல். விளக்கம்: வெறும் பானையை அடுப்பில் வைத்து தீமூட்டி பொங்கு என்றால் பொங்குமா? அதுபோல் செய்ய வேண்டிய காலத்தில் நல்லது செய்யாமல் அடுத்தவருக்கு கொடுத்து உதவாமல் இருந்துவிட்டு அதன் பலனாக இன்று வறுமை வந்தபோது கடவுளே இது சரியா, இது முறையா, நீ இருக்கிறாயா இல்லையா, சங்கநிதி பதுமநிதி என்று கூறும் 2 நிதி அளவு பணம் வருமா என்று கடவுளை நொந்து கொள்வதால் என்ன பயன்? நமக்கு நல்லது நடக்க வேண்டுமானால் பிறருக்கு நல்லது செய்யுங்கள். கடவுளை நொந்து கொள்வதால் ஒரு பயனும் இல்லை. வெண்பா 18. பெற்றார் பிறந்தார் பெருநாட்டார் பேருலகில் உற்றார் உகந்தார் என வேண்டார். மற்றோர் இரணம் கொடுத்தால் இடுவர் இடாரே சரணம் கொடுத்தாலும் தாம். விளக்கம்: அடுத்தவர்களுக்கு கொடுத்து அதனால் வரும் இன்பத்தை அறியாத உலோபிகள் தன்னிடம் உள்ள செல்வத்தை தன்னை பெற்றோர் உடன் பிறந்தோர் தன் இனத்தை சார்ந்தவர் உற்றார் உறவினர் தன்னை சரணமடைந்து சலாம் போட்டு சேவகம் செய்பவர் என்று தனக்கு உதவி செய்யும் ஒருவருக்கும் ஈய மாட்டார். ஆனால் அவரிடம் உள்ள செல்வத்தை பறிக்க வரும் கொள்ளையர்கள் அவரை உதைத்து கேட்டால் தன்னிடம் உள்ள செல்வத்தை கொடுப்பார். அதுபோல் ஒரு மனிதன் தன் இம்மை மறுமைக்கு நன்மை புரியும் நல்ல காரியம், தர்மம் செய்தல், இறை சிந்தனை, கோவிலுக்கு செல்தல், அன்னதானம், அடுத்தவருக்கு உபகாரம் செய்தல் ஆகிய தன்னால் இயன்ற ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆனால் அவரை விதி என்னும் கொள்ளைக்காரன் வந்து துன்பம் செய்யும் போது தன் துன்பம் விலக பரிகாரம், அடுத்தவருக்கு உதவி, கோயிலுக்கு செல்லுதல் என்ற நல்ல காரியங்களில் ஈடுபடுவார். இதை உணர்ந்து விதி நம்மை துன்பம் செய்யும் முன்னர் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். வெண்பா 19. சேவித்தும் சென்றிறந்தும்
தென்னீர் கடல் கடந்தும் பாவித்தும் பாராண்டும் பாட்டிசைத்தும் போவிப்பம் பாழன் உடம்பை வயிற்றின் கொடுமையால நாளை அரசிக்கே நாம். விளக்கம்: பிறருக்கு சலாம் போட்டும் அடுத்தவரிடம் சென்று இறங்கி உதவி கேட்டும் உறவுகளை விட்டு அகலமான கடல் கடந்தும் தன் இயல்பான பழக்க வழக்கங்களை மாற்றி தனக்கு உதவி புரியும் மனிதரோடு இணைந்தும் அவர்களை நல்லவர் வல்லவர் என்று பொய்யாக புகழ்ந்து பாடியும் வாழ்வது இந்த பாழாய் போன வயிறால்தான். இந்த ஒரு சான் வயிறை நிரப்ப உள்ள நாளி அரிசி சோறு பெறுவதற்காக இத்தனை பாடுபட வேண்டியுள்ளது. வெண்பா 20. அம்மை துணையாக ஆறிழிந்து வாரொக்கும் கொம்மை முளை பகர்வார் கொண்டாட்டம் இம்மை மறுமைக்கும் நன்றன்று மாநிதியம் போக்கி வெறுமைக்கு வித்தாய் விடும். விளக்கம்: கனமான அம்மியை துணையாக கொண்டு ஆற்றில் இறங்கினால் அது நம்மை மூழ்க செய்துவிடும். அதுபோல் அழகான மார்பகங்களை கொண்டு நம்மை மயக்கும் வேசியுடன் கொண்ட உறவு, அந்த உறவு இந்த பிறவிக்கும் அடுத்து வரும் பிறவிக்கும் நல்லது இல்லை. நம்மிடம் உள்ள அனைத்து செல்வத்தையும் பறித்து நம்மை ஒன்றும் இல்லாத வறுமை நிலைக்கு தள்ளி நீங்காத துன்பத்தில் ஆழ்த்திவிடும். நன்றி. வெண்பா 21. நீரும் நிழலும் நிலம் பொதியும் நெற்கட்டும் பேரும் புகழும் பெருவாழ்வும் ஊரும் வருந்திருவும் வாழ்நாளும் வஞ்சமில்லாக்கென்றும் தரும் சிவந்த தாமரையாள்தான். விளக்கம்: பிறருக்கு துன்பம் செய்யாதவருக்கு அடுத்தவர் அழிய வேண்டும் என்ற வஞ்சனை இல்லாதவருக்கு நல்ல நீர்வளம், நிழல் தரும் மரங்கள், நெல் வளம், பேரும் புகழும் சிறப்பான வாழ்க்கையும் நல்ல வீடும் தேவையான செல்வமும் நீண்ட ஆயுளும் செந்தாமரையில் அமரும் மகாலட்சுமி அருள்வாள். வெண்பா 22. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்து கேடுகட்ட மானிடரே கேளுங்கள். கூடு விட்டுங்கு ஆவிதான் போயின பின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். விளக்கம்: அடுத்தவருக்கு துன்பம் விளைவித்து ஓடி ஓடி பணத்தை தேடும் கேடுகெட்ட மனிதர்களே கேளுங்கள். உங்கள் உயிர் பிரிந்து போகும் வேளையில் பணம் உங்களுடன் வராது, அதை யாரோ அனுபவிப்பார்கள். ஆதலால் உயிர் இருக்கும் போதே பணத்தை நல்ல காரியங்களுக்கு செலவு செய்யுங்கள். வெண்பா 23. வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாளம் மூலி படருமே மூதேவி சென்றிருந்து வாழ்வளே சேடன் குடிப்புகுமே மன்றோரம் சொன்னார் மனே. விளக்கம்: வழக்காடு மன்றத்தில் பொய் சாட்சி சொல்பவர் வீடு ஒருவருக்கும் பயன்படாமல் போகும். அந்த வீட்டில் வேதாளம் குடிப்புகும், வெள்ளை இருக்கும் பூ பூக்கும், பாதாள மூலி என்னும் கொடிய விஷம் உள்ள கொடி வளரும். மூதேவி போய் வாழ்வாள், பாம்பு குடியேறும். ஆதலால் நியாய அநியாயங்களை அலசி ஒருவரின் பிரச்சனையை தீர்க்க உதவும் வழக்காடு மன்றத்தில் நாம் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. வெண்பா 24. நீரில்லா நெற்றிப்பாள் நெய்யில்லா உண்டிப்பாள் ஆறில்லா ஊருக்கு அழகு பாள் மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பாள் பாழே மடக்குடி இல்லா மனை. விளக்கம்: திருநீரோ திருமண்ணோ இடாத நெற்றி வீணானதாகும். நெய்யில்லாமல் உண்ணும் உணவு வீணானதாகும். நீர்வளம் தரும் ஆறு இல்லாத ஊர் வீணானதாகும். ஒத்த கருத்து உடைய உடன்பிறப்பு இல்லாத உடம்பு வீணானதாகும். நல்ல குணங்கள் உள்ள மனைவி இல்லாத வீடு வீணானதாகும். வெண்பா 25. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிக்கெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு. விளக்கம்:
ஒருவன் தன் வருவாயை விட அதிகம் செலவு செய்தால் அவன் கடன் வாங்கி தன் மானத்தை இழந்து சொந்த புத்தியை இழந்து போக வேண்டிய சூழல் ஏற்படும். போகும் திசையெல்லாம் அவனை எல்லாரும் திருடனை போல் பாவித்து அவனிடம் பேச தவிர்ப்பர். 7 பிறப்புக்கும் தீயவனாய் நல்லவர்களுக்கு ஆகாதவனாய் மாறிவிடுவான். ஆதலால் வருவாய்க்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது. நன்றி. வெண்பா 26. மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவறு உயர்ச்சி, தாழாண்மை, தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசிவந்திட பறந்து போம். விளக்கம்: ஒருவனுக்கு பசி தோன்றிய போது அவனிடத்தில் உள்ள சிறந்த குணங்கள் அனைத்தும் போய்விடும். இதைதான் பசி வந்தால் 10 பறக்கும் என்பார்கள். அவை மானம், குலப்பெருமை, கல்வி, வலிமை, அறிவு, பிறருக்கு கொடுக்கும் குணம், தவம், பெருந்தன்மை, தளராத முயற்சி, தேன் போல் பேசும் மங்கையர் மேல் உள்ள ஆசை ஆகிய 10 பறந்து போகும். வெண்பா 27. ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டொன்றாகும், அன்றி அதுவரினும் வந்தெய்தும். ஒன்று நினையாது முன் வந்து நிற்பினும் நிற்கும், எனையாளும் ஈசன் செயல். விளக்கம்: ஒரு பொருளை வேண்டும் என்று நினைத்தால் அது கிடைக்காமல் வேறு கிடைக்கலாம், அல்லது அதுதான் வந்து சேர வேண்டும் என்ற விதி இருந்தால் அது கூட கிடைக்கும். நினைக்காத ஒன்று நமக்கு கிடைத்தாலும் கிடைக்கலாம். எல்லாம் ஈசன் செயல். மனிதர்களின் விருப்பத்தில் ஒன்றும் நடக்காது. இறைவனின் விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். வெண்பா 28. உண்பது நாளி உடுப்பது 4 முழம் என்பது கோடி நினைந்து எண்ணுவன. கண்புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல சாந்துணையும் சஞ்சலமே தான். விளக்கம்: நாம் உண்ண தேவை நாளி அரிசி சோறுதான், உடுக்க 4 முழம். ஆனால் நாம் ஆசைப்படுவது என்பது கோடி விஷயங்கள். மெய்ஞானம் என்ற அகக்கண் இல்லாமல் கிடைப்பதை வைத்து போதும் என்ற மனநிலையில் வாழாமல் வாழும் மனிதரின் வாழ்க்கை மண்கலம் போல் எப்போதும் துன்பமே நிலைக்கும். ஆதலால் இருப்பதை வைத்துக் கொண்டு வாழும் மன அமைதி வேண்டும். வெண்பா 29. மரம் பழுத்தால் வவ்வாலை வாவென்று கூவி இறந்தழைப்பார் யாவரும் அங்கில்லை. சுரந்தமுதம் கற்றா தரல் போல் கரவாது அழிப்பரேல் உற்றார் உலகத்தவர். விளக்கம்: ஒரு மரம் பழுத்தால் அது பறவைகளையோ மனிதர்களையோ கூவி அழைக்க வேண்டிய அவசியமில்லை. அதுபோல் அமுத சுரபி போல் அடுத்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கேட்டதை கொடுக்கும் வள்ளல்களுக்கு அனைவருமே உறவினர். கொடுக்கும் வரைதான் உறவு. வெண்பா 30. தாம் தாம் முன் செய்பவனை தாமே அனுபவிப்பார். பூந்தாம் மறையோன் பொறி வழியே வேந்தே ஒரு தாரை என் செய்யலாம். ஊரெல்லாம் ஒன்றா வெறுத்தாலும் போமோ விதி. விளக்கம்: ஒருவன் தன்னுடைய முற்பிறப்பிலே செய்த நல்வினை தீவினையின் பயனை வெள்ளி தாமரையில் இருக்கும் பிரம்மன் விதித்த விதிவழியே தானே தான் அனுபவிப்பார். மன்னனே, மனிதர்களே, ஆதலால் உங்களை துன்பப்படுத்தியவரை என்ன செய்யலாம்? ஊரில் உள்ளோர் எல்லோரும் திரண்டு வெறுத்தாலும் விதி போகுமோ? போகாதோ? ஒருவன் நமக்கு தீங்கு செய்யின் அது நாம் செய்த முன் பிறவியின் வினை என்று அறிந்து அவரை துன்பம் செய்யக்கூடாது. அவரின் வினையை அவர் அனுபவிப்பார். வெண்பா 31. இழுக்குடைய பாட்டிற்கு இசை நன்று, சாலும் ஒழுக்கம் உயர்குலத்தின் நன்று, வழுக்குடைய வீரத்தின் நன்று விடா நோய், பழிக்கஞ்சா தாறு நன்று தனி. விளக்கம்: இலக்கண பிழையுடைய பாட்டு எழுதுவதை விட உரைநடை நல்லது. உயர்குலத்தில் பிறந்து ஒழுக்கம் தவறுவதை விட
உயிரை விடுவது நல்லது. திறமையில்லாத வீரத்தில் போர்க்களம் சென்று புறமுதுகிட்டு ஓடி உயிரை விடுவதை விட தீராத வியாதியினால் உயிர் போவது நல்லது. தவறு செய்தால் பழி நேருமே என்று அஞ்சாமல் தவறு செய்யும் பெண்ணுடன் வாழ்வதை விட தனியாக வாழ்வது நல்லது. இலக்கண பிழையுடைய பாட்டும் நல்லொழுக்கம் இல்லாத உயர்குலமும் தவறுதலடையும் வீரமும் கற்பில்லாத மனைவியோடு கூடிய இல் வாழ்க்கையும் தீரா வசையை விளைவிக்கும். வெண்பா 32. ஆரிடும் மேடும் மடுவும் போலாம் செல்வம் மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீர் சோரிடும் தண்ணீரும் வாரும் தருமமே சார்பாக உன்னீர்மேல் வீரும் உயர்ந்து. விளக்கம். ஆறு வரும் வழியில் உண்டாக்கும் மேடும் பள்ளம் போல நம்முடைய செல்வம் ஒரு நாள் அதிகமாகும் அல்லது குறையும். பூமியில் வாழும் மனிதர்களே, இதை உணர்ந்து உங்களிடம் செல்வம் இருக்கும் போதே பசியின்றி வந்தவருக்கு அன்னமிடுங்கள், தாகம் என்று வந்தவருக்கு தண்ணீர் கொடுங்கள். நீங்கள் செய்த தர்மம் உங்களின் தலை காக்கும், அதுவே உங்கள் உயிர் உயரும் உபாயமாகும். வெண்பா 33. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேளத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்கு விடும். விளக்கம். பெரிய யானையின் மீது அம்பு பாய்ச்சினால் அது அதை கொன்றுவிடும். அதே அம்பை பஞ்சு மூட்டையில் எறிந்தால் அது மூட்டையை துளைத்து வெளியே சென்றுவிடும். பஞ்சுக்கு ஒரு சேதாரமும் ஆகாது. கடிய கடப்பாறைக்கு வளைந்து கொடுக்காத பெரிய பாறை சிறிய செடியின் வேர் ஊன்றி வெடித்து உடைந்து போகும். அதுபோல் கண்டிப்பான குணங்களாலும் கடுமையான சொற்களாலும் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாது. மென்மையாக இன்சொல்லுடன் பழகினால் நம்மை யாரும் அழிக்க முடியாது. கடுமையான விஷயங்களையும் சுலபமாக சாதிக்கலாம். வெண்பா 34. கல்லானே ஆனாலும் கைப்பொருள் ஒன்றுண்டாயின் எல்லாரும் சென்றம் எதிர்கொள்வர். இல்லானே இல்லாலும் வேண்டாள் மற்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் வாயிற் சொல். விளக்கம். ஒருவன் கல்வி கற்கவில்லை என்றாலும் அவன் கையில் பொருள் இருந்தால் அவனுடன் எல்லாரும் சென்று உறவாடுவர். கையில் பணம் இல்லாதவனை வீட்டில் இருக்கும் மனைவியும் மதிக்க மாட்டாள், பெற்றெடுத்த தாயும் வேண்டாள். அவன் சொல்லும் வார்த்தை செல்லாது, சபையில் எடுபடாது. வெண்பா 35. பூவாதே காய்க்கும் மரமுள மக்களுளும் ஏவாதே நின்றுணர்வார் தாமுளரே. தூவா விரைத்தாலும் நன்றாக வித்தனவே பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாத உணர்வு. விளக்கம். பூ பூக்காமல் காய்க்கும் மரங்கள் உள்ளன. அதுபோல் ஏவல் செய்வதற்கு முன் குறிப்பறிந்து வேலை செய்யும் வேலைக்காரர்களும் உள்ளனர். இதற்கு மாறாக தூவி விதைத்தாலும் முளைக்காத விதைகள் உள்ளன. அதுபோல் மூடர்களுக்கு எத்தனை உரைத்தாலும் அவர்கள் மாற மாட்டார்கள். வெண்பா 36. நண்டு சிப்பி வேக்கதலி நாசமுறுங்காலத்தில் கொண்ட கருவளிக்கும் கொள்கை போல் ஒன்றோடி போதும் தனங்கல்வி போன்றவருங்காலம் அயல் மாதர் மேல் வைப்பார் மனம். விளக்கம். நண்டு, முத்துச்சிப்பி, மூங்கில், வாழை அது அழியும் காலம் வந்தவுடன் கன்று ஈனும். கன்று வருவதை வைத்து இது அழியும் காலம் வந்துவிட்டது என்று அறியலாம். அதுபோல் ஒருவனுக்கு கல்வி, பதவி, பண்பு, பெயர், புகழ், செல்வம் ஆகியவை அழியும் வேலை வருவதை அவர் பிறர் மனையை பார்க்க தொடங்கியதில் இருந்து நாம் அறியலாம். வெண்பா 37. வினை பயனை வெல்வதற்கு வேதம் முதலாம் அனைத்தான நூலகத்தும் இல்லை. நினைப்பதென கண்ணுறுவது அல்லால் கவலைப்படேல் நெஞ்சே மெய் விண்ணுருவாக்கில்லை விதி.
விளக்கம்: பாவம் புண்ணியம் ஆகிய இருவினை பயன்களை போக்குவதற்கான உபாயம் வேதம் முதல் அனைத்து நூல்களிலும் இல்லை. அதை கற்பதால் உங்கள் விதி மாறாது. உண்மையான வீட்டு நெறியில் பண்பான குணங்களோடு இருப்பவருக்கு விதி இல்லை என்பதை உணர்ந்து கொள். ஆதலால் மனமே நீ கவலைப்படாதே. வெண்பா 38. நன்றென்றும் தீதென்றும் நான் என்றும் தான் என்றும் அன்றென்றும் ஆம் என்றும் ஆகாதே. நின்ற நிலை தானதாம் தத்துவமாம் சம்பருத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள். விளக்கம்: நல்லது இது என்றும் கெட்டது எது என்றும், இதை செய்தவன் நான் என்றும் அவன் என்றும், இது நடந்தது இன்று என்றும் அன்று என்றும் வாழ்க்கையில் நடைபெறும் விஷயங்களை பேதம் பிரித்து பார்க்காமல் இருக்கும் பற்று அற்ற நிலையே உண்மை நிலையாகும். கோரை புல்லை வெட்டி அதை கட்டுவதற்கு கோரை புல்லை கயிறாக பயன்படுத்துவதை விட்டுவிட்டு வேறு கயிறு தேடும் மனிதரை போல் இறைவன் நம்முள்ளே இருக்கிறான். அவனே அனைத்திற்கும் காரணம் என்பதை உணராமல் இருப்பது சரியாகாது. வெண்பா 39. 30 ஆண்டிற்குள் முதல்வனை அறி. 30ஆம் ஆண்டளவில் மூன்றற்று ஒரு பொருளை தப்பாமல் தன்னுள் பெறானாயின் செப்பும் கலை அளவே ஆகுமாம் காரிகையார் தங்கள் முளை அளவே ஆகுமாம் மூப்பு. விளக்கம்: ஒருவன் எத்தனைதான் கல்வி கற்றாலும் அவனது 30 வயதிற்குள் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை கடந்து இறைவனை உணராமல் இருந்தால் அவன் கற்ற கல்வி வயதான பெண்களுக்கு உள்ள மார்பகங்கள், அவள் கணவனுக்கும் அவர்களின் குழந்தைகளுக்கும் பயன்படாமல் வெறும் பேரளவுக்கு இருக்கும் உறுப்பு இருப்பது போல் அவன் கற்ற கல்வி ஒன்றுக்கும் பயன்படாமல் வெறும் கல்வி என்றுதான் இருக்கும். அதனால் ஒரு பயனும் இல்லை. வெண்பா 40. தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்றுணர். விளக்கம்: தெய்வ புலவர் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளும் 4 வேதத்தின் முடிவும் அப்பர், சம்பந்தர், திருநாவுக்கரசர் ஆகிய மூவர் பாடிய தேவாரமும் மாணிக்க வாசகர் பாடிய திருவாசகமும் திருக்கோவையும் திருமூலர் பாடிய திருமந்திரம் ஆகிய நூல்கள் சொல்லும் பொருட்கள் அனைத்தும் ஒன்றுதான் என்று நீ உணர்ந்து கொள். நன்றி.